39 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணுறது இன்றைக்கி பார்க்க போகிறோம். என் பேர் ரமேஷ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னோவேஷன் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு தான். செஸ்ட்டும் பஸ்ட்டும் ஒரே அளவு, வேஸ்ட் வந்து 33 இன்ச்சு, ப்ளவுஸோட ஹைட்டு 15 இன்ச்சு. ஃபஸ்ட்டு 4 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக 2 லைன் போட்டுக்கோங்க. இது பேக் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக. எப்போவுமே பேக் பட்டி வந்து அடித்து திருப்புற மாதிரி வைங்க, அப்போ தான் பேக்கில் வந்து சுருளாமல் இருக்கும். ப்ளவுஸோட ஹைட்டு 15 இன்ச்சு ப்ளஸ் ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸு 1/2 இன்ச்சு. இந்த 2 லைனையும் ட்ரா பண்ணிக்கலாம். நெக் வித் வந்து 3.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஷோல்டர் வித் வந்து 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து கரெக்டாக நம்ம கால்குலேஷன் சொல்ல முடியாது. செஸ்ட் லைனு 6.25 இறக்க போகிறோம். நமக்கு ஆம் ஹோல் அளவுக்கும் செஸ்ட் அளவுக்கும் தகுந்த மாதிரி தான் இந்த ஷோல்டர் அளவு நம்ம வைக்க முடியும். கரெக்டாக ஃபார்முலா படி அது செய்ய முடியாது. ஏன்னா எல்லா அளவுக்குமே ஒரே அளவு ஆம் ஹோலும் இது ஷோல்டர் வித்தும் கேட்க மாட்டாங்க. மாறி மாறி வரனால நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைக்கணும். இப்போ வந்து செஸ்ட் அளவு 39ங்கிறதுனால 4ல் 1 பங்கு 9.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. வேஸ்ட் அளவு வந்து 33 இன்ச்சு, 4ல் 1 பங்கு, அதாவது 8.5க்கு 1 பாயிண்ட் கம்மியாக வச்சுக்கோங்க. ப்ளஸ் டாட்டுக்கு 1 இன்ச்சும் சைடில் வந்து 1.5 இன்ச்சு போட்டுக்கோங்க. இந்த சைடில் வர 2 லைனையும் நம்ம ட்ரா பண்ணிக்குவோம். தேர்ட்டி சைஸுக்கு இவ்வளோ தான் ஆம் ஹோல் இருக்கணும், இவ்வளோ தான் ஷோல்டர் வித் வைக்கணும்னு சொல்லி நம்ம ரூல்ஸ் போட முடியாது. கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். அப்போ ஷோல்டர் வித்தும் நெக் வித்தும் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆக தான் செய்யும். பேக் நெக் வந்து 9 இன்ச்சு ஹைட்டு, அதை 9 இன்ச்சு ஹைட்டை வந்து அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்குவோம். தேர்ட்டி சைஸாக இருந்து ஆம் ஹோல் 18 கேட்டாங்கன்னா இந்த அளவு அப்படியே உங்களுக்கு சரியாக வரும். இல்லை அப்படின்னா ஷோல்டர் வித்தும் இதே அளவு கேட்கணும். ஷோல்டர் வித்து கூட்ட சொன்னாலோ இல்லை ஆம் ஹோல் அளவு டிஃப்ரெண்ட் வந்தாலோ 39 சைஸுக்கு இது சூட் ஆகாது. நமக்கு எது கூட வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். வேஸ்ட் லைனில் சென்டராக மார்க் பண்ணிட்டு நம்ம இப்போ டாட்டுக்கு ஒரு லைன் போட்டுக்குவோம். டாட்டோட ஹைட்டு 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. டாட்டோட வித்து வந்து 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணும்போது எந்த இடத்துல நமக்கு கூட குறைய வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பான முறையில் ஆம் ஹோலை செக் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். பேக்கில் கட் பண்ணும்போது அப்படியே இது பண்ணுங்கள். ஃப்ரண்டில் செக் பண்ணும்போது டாட் லூஸை லெஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள். அப்போ தான் தைச்சதுக்கப்புறம் கரெக்டாக வரும். இதோட ஆம் ஹோல் வந்து 18 இன்ச்சு, பாதி அளவு 9 இன்ச்சு, அது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பேக் பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். எந்த ஒரு இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணாலும் கண்டிப்பாக கட்டிங்கில் வந்து மிஸ்டேக் வந்துடும். அதனால் டாட் அளவு இது பண்ணும்போதும் ரொம்ப கவனமாக மார்க் போடுங்க. மார்க் போட்டதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு நல்லா கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செஸ்ட் அளவு கரெக்டாக இருக்கா, ஆம்ஹோல் அளவு கரெக்டாக இருக்கா, இது ரெண்டையும் மெயினாக பார்த்துக்கோங்க. ப்ளவுஸோட ஹைட்டு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணிடலாம். ஷோல்டர் வித்து நான் 3 இன்ச்சு வைக்க சொல்லியிருக்கேன். ஃபினிஷிங் வந்து 2.25 வரும். இந்த 2.25 எல்லோரும் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. சிலவங்க 2.5 கேட்பாங்க. அப்போது நெக்கோட வித்தை ஒரு 4 இன்ச்சு குறைச்சிக்கணும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ண முடியும்.
39 இன்ச்சு 18 இன்ச்சு ஆம் ஹோல் அப்படின்னா டோட்டல் அளவு ஆம் ஹோலை இதை வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஷோல்டர் வித் எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷோல்டர் வித்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் வந்து கிராஸ் பீஸு. கிராஸ் பீஸ் வந்து எப்போவுமே கரெக்டாக 45 டிகிரி இருக்கிற மாதிரி போடுங்க. 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவுன்ஸு ஹூக் பட்டி தைக்கிறதுக்காக அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இந்த கிராஸ் வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக ஸ்டிச் ஆகும் அந்த கிராஸு. இல்லை அப்படின்னா நெக்குக்கிட்ட வந்து ஒரு மடிப்பாக விழுகிற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே கரெக்டாக கிராஸ் கரெக்டாக வச்சுருங்க. அதே மாதிரி லைனிங்கில் ஒரு கிராஸும் துணியில் ஒரு கிராஸும் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கிராஸ் கரெக்டாக வைங்க. ஃப்ரண்ட் ஷோல்டர் மட்டும் 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி போட்டுக்கோங்க. அதாவது பேக்கில் 6.75 வச்சோம், ஃப்ரண்ட்டில் வந்து 6.25 தான் வைக்கிறோம். நெக் வந்து 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் நெக் லைனில் மட்டும்தான் உள்ளே தள்ளி வைக்கணும், செஸ்ட் லைனில் வைக்கக்கூடாது. இப்போ நான் செஸ்ட் லைனில் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், கரெக்டாக ஆங்கிள் வச்சு அந்த ஷோல்டர் லைனில் வச்சுட்டு நான் 1/2 இன்ச்சு தள்ளி போட்டுக்குவேன். போட்டுட்டு கிராஸாக அந்த லைனை வரைஞ்சிக்கிறேன். இப்படி பண்ணலைனாலும் நீங்கள் டேப் வச்சு நெக் அளவில் அளந்துட்டு அதை விட செஸ்ட் லைனில் 1/2 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க. ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவுன்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம பஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணுவோம். அப்போ தான் கரெக்டாக வரும். ஷோல்டர்லேருந்து பஸ்ட் பாயிண்ட் 10 இன்ச்சு, அண்டர் பஸ்ட் வந்து 13.5 இன்ச்சு. இது என்ன கணக்கில் 10 இன்ச்சு வைக்கிறீங்கன்னு இது பண்ணாதீங்க. அளவு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி மாறும். சிலவங்களுக்கு 9.5 இருக்கும், சிலவங்களுக்கு 10 இருக்கும், சிலவங்களுக்கு 10.5 இருக்கும். கஸ்டமர் ஹைட்டை பொறுத்து மாறும். நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம இது பண்ண முடியும். நார்மல் வந்து 10 இன்ச்சு சரியாக வரும். ஓப்பன் சைட்லேருந்து பஸ்ட் பாயிண்ட் வந்து 4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சுக்கோங்க. 39 இன்ச்சுங்கிறனால அது வந்து பஸ்ட் அளவில் 10ல் 1 பங்கு அது மாதிரி வச்சுக்கோங்க. ஆம்ஹோல் ஆங்கிள்லேருந்து ஆம்ஹோல் ரவுண்டுக்கு வந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி அந்த டாட்டில் மார்க் பண்ணிக்கோங்க. டாட்டோட அளவு 3/4 இன்ச்சு இருந்தால் போதும். அந்த 3/4 இன்ச்சு 2ஆக டிவைட் பண்ணி அந்த டாட்டில் வச்சுக்கோங்க. ஓப்பன்லேருந்து பஸ்ட் பாயிண்ட் மட்டும் எப்போவுமே 10ல் 1 பங்கு வச்சுக்கோங்க. அந்த 10ல் 1 பங்கும் அந்த 1/4 இன்ச்சு ஹூக் ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் இருக்குல்ல அதோட சேர்த்தே வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச்சு. அந்த 6 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுட்டு அந்த ஆங்கிள் வந்து நம்ம கிராஸாக போட்டிருக்க அந்த ஆங்கிள்லே கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது ஷோல்டர்லேருந்து ஆம் ஹோல் ரவுண்டு வரையும் போது அந்த டாட்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வர்ற மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து டாட்டோட செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஆம் ஹோல் ரவுண்டு மீதியை வரைஞ்சிக்கோங்க. இப்போ நமக்கு ஆம் ஹோல் அளவும் செஸ்ட் அளவும் கரெக்டாக வரணும். செஸ்ட் அளவில் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும் ஃப்ரண்ட்டுக்கு. அதனால் அதை ரெண்டையுமே நம்ம செக் பண்ணிக்குவோம். ஆம் ஹோல் நமக்கு 9 இன்ச்சு வேணும். கண்டிப்பான முறையில் டாட்டை லெஸ் பண்ணிவிட்டு அளக்கணும். 9 இன்ச்சு அங்கே மார்க் பண்ணிவிட்டு அடுத்து செஸ்ட் அளவு 39 இன்ச்சு 4ல் 1 பங்கு 9.25 ப்ளஸ் 1 இன்ச்சு. சைடில் வந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. பஸ்ட் அளவும் சேம் அளவு தான், அதனால் அதே அளவு அப்படியே வச்சுக்கலாம். 9.25 ப்ளஸ் 1 இன்ச்சு 10.25 வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க. இப்போ அண்டர் பஸ்ட் லைனில் வெயிஸ்ட் அளவில் 4ல் 1 பங்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மீதி இருக்கிற அளவு அதாவது 2.5 இன்ச்சு இருக்குது. நம்ம இப்போ டாட்டுக்கு வந்து 3 இன்ச்சு போடணும். இந்த 1/2 இன்ச்சு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம அண்டர் பஸ்ட் லைனில் ரவுண்டு வரைகிறது வந்து ரவுண்டாக நம்ம வரைகிறோம், ஸ்ட்ரைட்டாக போடலை. அந்த ரவுண்டுக்காக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. டாட் ஹைட்டோட 1/4 இன்ச்சு கீழே இறக்கி சைடு மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் அளவோட 1/4 இன்ச்சு கீழே இறக்கிக்கோங்க. இப்போ இந்த டாட்டுக்கு ரவுண்டு வரைஞ்சிட்டு நம்ம ஃப்ரண்ட் பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே இது பஸ்ட் அளவு கூட வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ அளவு வருதோ, இப்போ 40 இன்ச்சு இருந்துச்சு அப்படின்னா 10.25க்கு பதில் 11 இன்ச்சு வச்சுக்கணும். கம்மியாக சிலவங்களுக்கு 38 இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 10.25க்கு பதில் 10.25 வச்சுக்கணும்.
அதுக்கு தகுந்த மாதிரி டாட் வந்து பெருசாக சிறுசாக வந்துடும். அதனால் இந்த மெத்தடை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் மெஷர்மெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 36 சைஸ்னால் இப்படி தான் வெட்டணும், 39 சைஸ்னால் இப்படி தான் வெட்டணும் இல்லை. அளவு இதே அளவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அப்படியே வெட்ட முடியும். இல்லாட்டி சேஞ்ச் ஆகும் கண்டிப்பாக. நிறைய பேர் ஷோல்டர்லேருந்து இந்த பஸ்ட் பாயிண்ட் அதிகமாக வச்சுட்டாங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பக்கம் வந்து கொஞ்சம் லூஸ் விழுகும். அதாவது ஷோல்டர் சைடு ஃப்ரண்டில் வந்து லூஸ் விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பஸ்ட் பாயிண்ட் அளவு வந்து கூட்டியிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அரை இன்ச்சு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஷோல்டர் லைனில் வந்து லூஸ் விழுகாமல் இருக்கும். அரை இன்ச்சு கம்மி பண்ணும்போது அண்டர் பஸ்ட்டையும் சேர்த்து அரை இன்ச்சு அப்படி மேலே ஏற்றிடணும். இப்போ இது 10 13 வச்சுருக்கோம். அப்போ வந்து 9.5 13 அந்த மாதிரி வச்சுக்கணும். எல்லா டாட்டுக்கும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க 2 சைடும். அப்போ தான் 2 சைடும் ஒரே அளவில் வரும். போட்டுட்டு இப்போ பெல்ட் வெட்டும்போது பேக் சைடு பீஸையும் ஃப்ரண்டோட சைடு பீஸையும் ஒரே இடத்துல வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற ஹைட் டிஃப்ரெண்ட்டுக்கு நமக்கு பெல்ட் வேணும். பெல்ட்டு ப்ளஸ் ஸ்டிச்சிங் அலவுன்ஸ், அதனால் சைடு அளவில் மார்க் பண்ணிவிட்டு அதை விட 3/4 இன்ச்சு அதிகமாக வச்சு நம்ம பெல்ட் வெட்டணும். பெல்ட்டோட பீஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு கீழே ஒரு கோடு நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுக்குவோம். போட்டுட்டு சைடு ஸ்டிச்சிங் அலவுன்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிவிட்டு வெயிஸ்ட் அளவில் 4ல் ஒரு பங்கு 8.5க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சுக்கோங்க. 33.5 இன்ச்சு நமக்கு. அதை கரெக்டாக வச்சுட்டு சைடில் மார்க் பண்ணும்போது சைட் லைனில் ஸ்ட்ரெயிட்டாக விட அரை இன்ச்சு கிராஸாக வச்சுக்கோங்க. கிராஸாக வச்சுட்டு அந்த லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு பேரலாக அடுத்த லைனையும் போட்டுக்கோங்க. ஃப்ரண்டில் அதே மாதிரி 1/4 இன்ச்சு லெஃப்ட் சைடு கிராஸாக வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுற அந்த லைனில் மட்டும்தான் பெல்ட்டோட ஹைட்டை செக் பண்ணணும். 4 இன்ச்சு இருக்குது. அதே லைனை இந்த பக்கமாக எடுத்துக்கோங்க. லாஸ்ட் லைனில் மார்க் பண்ணிடக்கூடாது. சரியா? அந்த 4 இன்ச்சு இங்கே போட்டுட்டு சென்டரில் அங்கே வந்து 3 இன்ச்சு போட்டுக்கோங்க. இங்கே வந்து 3.5 இன்ச்சு. மேலே வந்து 4 இன்ச்சு வந்துச்சுன்னா இங்கே 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு இந்த அளவு வேணும். ஆனால் சில இது ஹைட்டு கம்மியாக கேட்டாங்க அப்படின்னா நம்ம 3 இன்ச் 1 இன்ச்சு நம்மளால் கிராஸ் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி பெல்ட்டுக்கு மட்டும் 3/4 இன்ச்சு அந்த மாதிரி எது போட்டுக்கலாம். எல்லாருமே இந்த ஹைட் போட மாட்டாங்க. 15க்கு பதில் சிலவங்க 14 இன்ச்சே போடுவாங்க. 14 இன்ச்சு போட்டாங்கன்னா சைட்லேயே நமக்கு 3 இன்ச்சு தான் வரும். அப்போ நடுவில் 2 இன்ச்சு போட்டோம்னா சரி வராது. அப்போ 2.25 இன்ச்சு போட்டுக்கணும். கொஞ்சம் பெல்ட்டோட சைஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் சேஃப் எடுத்தால் போதும். 1/4 இன்ச்சு சேஃப் எடுத்துகிட்டு இந்த பெல்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சேஃப் வந்து எதுக்காக கொடுக்குறோன்னா சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கர்வ் கரெக்டாக வரும். அதுக்காக தான். பேக் வெட்டியாச்சு, ஃப்ரண்ட் வெட்டியாச்சு. இப்போ பெல்ட்டும் கட் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு உங்களுக்கு டவுட் இல்லாமல் புரிஞ்சிருக்கும். அதுலேயும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நான் மேக்ஸிமம் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். முப்பத்தொம்பது இன்ச்சுங்கிறனால கைக்கு வந்து இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் துணி. அதனால் ஜாயின் போடுற மாதிரி வரும். ஸ்லீவோட ஹைட் வந்து 7 இன்ச்சு. ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவுன்ஸுக்கு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்குவோம். அதுலேருந்து 7 இன்ச்சு போட்டுக்குவோம். கீழே ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. நாலு இன்ச்சு ஆம்ஹோல் கீழே இறக்கிக்கலாம்.
கிராஸில் 9 இன்ச்சு இருக்கிற மாதிரி நடுவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கை லூஸ் வந்து 7.25 இன்ச்சு, அதாவது 14.5, அதில் பாதி 7.25. இப்போ சென்டரை விட 1/2 இன்ச் மேலே இருக்கிற மாதிரி ஆம்ஹோல் ரவுண்டு வரைஞ்சிக்குவோம். வரைஞ்சிட்டு ஸ்கேலை திருப்பி வச்சு மீதி ரவுண்டே வரைஞ்சிக்குவோம். இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் ஜாயிண்ட்டுக்கு பீஸ் வச்சுக்குவோம். சென்டர் மார்க்கும் சைடு மார்க்கையும் பண்ணிக்குவோம். அடுத்து ஜாயிண்ட்டுக்கு பீஸ் எடுத்து வச்சுட்டு, ஜாயிண்ட்டுக்கு பீஸ் வைக்கும்போது ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கு எக்ஸ்ட்ரா 3/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம பீஸை கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணியாச்சு. அந்த ஸ்லீவ்லேயும் சைடு மார்க் பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டு இந்த பீஸை நம்ம சிங்கிளாக எடுத்து விட்டு ஃப்ரண்ட் கவர் வெட்டிக்கலாம். கவர் வெட்டின இடத்துல ஃப்ரண்ட்டுக்கு நம்ம மார்க் பண்ணிக்குவோம். இது ஜாயிண்ட் பீஸு. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.